வணக்கம் தப்போவாணி நேயர்களே. இந்தியாவிலேயே முதியோர் இல்லத்தின் முதல் இணைய வானொலி தப்போவாணி. கோவை முதியோர் இல்லம் தப்போவனத்திலிருந்து உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மற்றுமொரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக. கடவுள் நம்பிக்கை. அன்பான நேயர்களே, நான் இன்று கடவுள் நம்பிக்கையை பற்றி ஒரு சிறு கதை மூலம் சொல்ல விரும்புகிறேன். வெகு காலத்திற்கு முன் ஒரு நாட்டை ஒரு ராஜா மிகவும் சிறப்பாக ஆட்சி செலுத்தி வந்தான். நாட்டு மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைத்தன. நாடு மிகவும் செழிப்பாக இருந்தது. மக்கள் ஒரு குறையுமின்றி நன்றாக வாழ்ந்து வந்தார். ஆனால் எல்லா ஊர்களிலும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபிரிவு இருப்பது வழக்கம். அதன்படி இந்த ஊரிலும் சில ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஊர் மன்னனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. அதாவது, தன் நாடு இவ்வளவு செழிப்பாக இருப்பதற்கு காரணம் தன்னுடைய புத்திசாலித்தனம், நம்பிக்கை மற்றும் சுயமர்ச்சி தான் காரணம் என்று நினைத்தான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது சுத்தமாக இல்லை. இவ்வாறு ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சமயம் எப்போதும் போல இரவில் மாறு வேஷம் அணிந்து நகர்வலம் போனான். அப்போது ஒரு தெருமுனையில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டான். அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒருவன் கடவுள் நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். மற்றவன் ராஜாவின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ராஜாவுக்கு மிக அதிசயமாக இருந்தது. தன் பெயரை சொன்னதால் மிகவும் சந்தோஷப்பட்டான். பிறகு கடவுள் நாமத்தை சொல்லி பிச்சை எடுத்தவனை பார்த்து, நீ ஏன் கடவுள் நாமத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நமக்கு பூமியில் வசிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கடவுள் ஒருவரால் மட்டுமே கொடுக்க முடியும் என்றான். இதை பார்த்து அரசனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது இவனால் எப்படி கடவுளை பற்றி உயர்வாக நினைக்க தோன்றுகிறது என்று எண்ணி 2வது பிச்சைக்காரனிடம் சென்று, ராஜாவின் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பது ஏன் என்று கேட்டான். அதற்கு அவன், நாம் கடவுளை காண முடியாது, ஆனால் ராஜாவை நாம் கண்குளிர கண்டு மகிழ்ந்து அவரை கொடுப்பதை வாங்கி திருப்தி அடையலாம் என்று சொன்னான். இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் சோதனை நடத்த முடிவு செய்தான். மறுநாள் அமைச்சர்களை அழைத்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். இதன்படி ஒரு திருவிழாவில் அனைத்து ஏழை மக்களையும் அழைத்து சாப்பாடு போட்டு உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்ப முடிவு செய்தார். அதன்படியே மன்னன் ஆணைப்படி அனைத்து ஏழை மக்களும் கலந்து கொண்டார்கள். அதில் இந்த 2 பிச்சைக்காரர்களும் இருந்தனர். அரசன் எல்லோருக்கும் வயிறார உணவு வழங்கி பரிசு பொருட்கள் கொடுத்து கூடவே ஒரு பரங்கிக்காயும் கொடுத்து அனுப்பினார். அதில் ராஜாவின் பெயர் சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு அந்த பரங்கிக்காயில் உள்ளே தங்கமும் வைரமும் வைத்து கொடுத்து அனுப்பினார். அரசர் மேல் நம்பிக்கை வைத்ததற்கான பரிசு என்று நினைத்து கொடுத்தார். இப்படியே ஒரு மாதம் கடந்தது. அரசன் திரும்பவும் மாறு வேடம் அணிந்து அந்த பிச்சைக்காரனிடத்தை பார்க்க விரும்பினான். அங்கு ஒரு பிச்சைக்காரன் மட்டும், அதாவது ராஜாவின் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் மட்டும் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இதை கண்டதும் அரசர் அவனிடம் போய், இன்னும் ஏன் வறுமையிலே இருக்கிறாய்? உனக்கு கொடுத்த பரங்கிக்காயில் மூலம் நீ மிகவும் பணக்காரனாக இருப்பாய் என்று நினைத்தேன் என்றான். ராஜா அவனிடம் பரங்கிக்காய் பற்றி விசாரித்து அதன் உள் இருந்த விலையுயர்ந்த பொருட்களை பற்றி கூறவும் அவன் வருத்தத்தோடு, இது தெரியாமல் ஒரு மனிதனுக்கு அந்த பரங்கிக்காயை 10 ரூபாய் விற்று 2 நாட்கள் பசியை போக்கினேனே என்றான். அதற்கு அரசன், ஏய் கூறுகெட்ட மனிதா,
அதில் வைத்திருப்பது ஒன்றும் பொன்னும் பொருளும் உன்னை செல்வந்தராய்க்குமே என்று சொல்ல பிச்சைக்காரன் தன் விதியை நொந்து கொண்டு மறுபடியும் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். அப்போது மன்னன் அந்த கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்ன ஆனான் என்று கேட்டதற்கு, அதேன் கேட்கிறீர், அவனுக்கு எங்கே இருந்துதான் கிடைத்ததோ தெரியவில்லை, இன்று பெரிய செல்வந்தர் ககி மனைவி மக்களுடன் வாழ்வதாக சொன்னான். உடனே அரசன் அவனை சந்தித்து கேட்டதற்கு அவன் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்தது. அவன் ராஜா கொடுத்த பரங்கிக்காயை உடனே சமைத்து சாப்பிட்டு 2 நாட்கள் பொழுதை கடத்தியதாகவும், பிறகு அவன் தந்தைக்கு சிரார்த்தம் செய்ய கடையில் சென்று ஒரு பரங்கிக்காய் வாங்கி வெட்டி பண்ணும்போது உள்ளே பொன் வைரம் முதலிய விலையுயர்ந்த பொருட்களை கண்டு இது கடவுள் கொடுத்த வரம் என்று அதை வைத்து பெரிய செல்வந்தனான கதையை சொன்னான். மன்னன் தன் அரண்மனைக்கு சென்று மனம் வருந்தி கடவுள் நம்பிக்கை இருந்ததால் ஆண்டியும் அரசனாவான், அரசனும் ஆண்டியாவான் என்று தெரிந்து கொண்டான். அதன்பின் நாட்டில் பல கோயில்கள் கட்டி மக்களை நன்றாக வாழ வைத்து தானும் பல ஆண்டு சிறப்பாக வாழ்ந்து வந்தான். இதிலிருந்து நமக்கு கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்ற தத்துவம் விளங்குகிறது. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தப்போவாணி வானொலி நிலையம். உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது ரமா சம்பத்குமார். அனைவருக்கும் நன்றி.